வணக்கம் சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம். அஹ், நம்ம இப்போ நிறைய ஈரானை பற்றி நம்ம நிறைய காணொளிகள் போட்டோம். ஈரான் இன்னைக்கு நம்ம அதை எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஈரான் ஒரு சூப்பர் பவராக ஆகிட்டு இருக்குது. அதாவது உலக சூப்பர் ஸ்டார், உலக வல்லரசு அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிற ஒரு நாடு எதுனா, சின்னோண்டு குட்டி நாடு. ஆனால் நிறைய பாரம்பரியம் மிக்க நாடு, பெரிய நாடு. அதாவது கிட்டத்தட்ட நிறைய வளங்கள், இயற்கை வளங்களை தன் சுற்றி அமைத்து கொண்ட நாடு. ஈரான்லேயும் வெனிசுலாவிலையும் தான் நிறைய ஆயில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ்லேயே ஈரானில் தான் நிறைய ஆயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ போர், இப்போ அவங்க பாட்டு செவனேன்னு தான் இருந்தாங்க. இவங்க தேவையில்லாமல் போரை உண்டு பண்ணி அவங்க காசாவை அடித்தாங்க. நிதன்யாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஏற்கனவே பிரச்சனை, அதனால் அடித்தார். அதனால் முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. இப்போ தேவையில்லாமல் அங்கிட்டு திரும்பி அவங்கள அடிக்கவும், ஈரான் திருப்பி அடித்து காலி பண்ணி எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஓட விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த லட்சணத்தில் அது உயர் தலைவர் அந்த காமெனி அப்படிங்கிறவர் இல்லாமல், அயதுல்லா அலி காமெனிங்கிறவர் இல்லாமையே அடித்து பிரித்து எடுக்கிறாங்க. அவரை முறைப்படியான போரில் அவர் சாகலை. அதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே குண்டு போட்டு அவரை கொண்டுட்டாங்க. இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல். உலகம் பூரா இருக்குதுங்க. அமெரிக்காவோட போரையும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் உலகம் பூரா எதிர்க்குது. உலகம் பூரா எதிர்க்கிறது இல்லை, அவன் நாட்டிலே அவங்களுக்கு ஆதரவு இல்லை. ஒரு இராணுவ தளபதி ஒரு இராணுவ கர்னல் நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. என்ன சொல்லிட்டு ராஜினாமா பண்ணியிருக்காரு? இது சட்டவிரோதமான போர், இந்த போருக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தமே இல்லை, யாருக்காகவும் நாங்கள் போய் ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இது மனித உரிமை மீறலை, சர்வதேச போர் நடைமுறைகளை அந்த சட்டத்தை மீறுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அவர் ராஜினாமா பண்ண விஷயம் எல்லாத்தையுமே உலகத்தையே ஒரு திரும்பி பார்க்க வச்சுருக்குது. என்னடா அமெரிக்காக்காரன் இப்படி இருக்கான் அப்படின்னு. இப்போ ட்ரம்ப் என்றைக்கு வந்தவரோ அன்னையிலேருந்தே அமெரிக்கா சூடாகிடுச்சு. நம்ம நிறைய காணொலிகள் போட்டோம், 10 காணொலிகளுக்கு மேலே அமெரிக்காவும் இந்த ஈரான் போரை பற்றி பேசிட்டோம். ஆனால் ஈரானை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காமல் போரில் இறங்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ அந்த ஹார்மோஸ், அந்த ஜலசந்தியை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அழைச்சார். எல்லாத்தையுமே அழைச்சார். நேட்டோ நாடுகள் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற வல்லரசுகள் பூரா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் நிறைய வல்லரசுகள் இருக்குது. அந்த நாடு பூரா ஜெர்மன், பிரிட்டன், இத்தாலி, ஆஸ்திரேலியா, ஃப்ரெஞ்சு எல்லா நாடுகளும் வல்லரசு நாடுகள் தான். கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு ஈடான நாடுகள் தான். நிறைய அணு ஆயுதங்கள் முதற்கொண்டு நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் அழைச்சா வரமாட்டேங்கிறாங்க. வர்றதுக்கு முன்னாடியே இவர் இந்த ஜலசந்தியை காப்பாற்றுறான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஈரான் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டோ இஸ்ரேல் பேச்சை கேட்டுக்கிட்டோ யாராவது எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினச்சா திருப்பி நாங்கள் அடிப்போம், நாங்கள் தாங்க மாட்டீங்க, எந்த நாடாக வந்தாலும் சரி அப்படின்னு. நாங்கள் அமெரிக்காவே அடித்து காலி பண்ணுறதா இருக்கிறோம். நீங்கள் யார் வந்தாலும் நாங்கள் அடிப்போம், குறுக்க யார் வந்தாலும் அடிப்போம். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பேச்சும் இல்லை, விரோதம் இல்லை. அமெரிக்காவுடைய அந்த பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவ தளங்கள் சவுதியில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, துபாயில் இருக்குது, நிறைய ஊர்களில் அவனை சேஃப்டியாக வச்சுருக்கிறான். யார் அமெரிக்காரர் என்ன பண்ணுவான், இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி இவங்களை ஏதாவது பேசி மாக்கி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதெல்லாம் பெருசாக இது பண்ணிக்காதீங்க, எங்கள் ஆளுங்க அங்கே இருப்பாங்க, எனி டைம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பூரா கொண்டு நிறைய இராணுவ அதிகாரிகளையும் சரி ஆட்களையும் சரி அந்த ராக்கெட்டு போக்குவரத்து ஏவுறதுக்குள்ளான அந்த மிஷின் போக்குவரத்து செட்டில் ஒரு பேஸ் அப்படின்னா எல்லாமே இருக்கும். அதில் அங்கேருந்து ஈரான் அட்டாக் பண்ணலாம். இப்போ அமெரிக்காவிலேருந்து ஈரானை போய் அட்டாக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேருந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். ஆனால் அங்கேருந்து இப்போ சவுதியில் இருந்தோ இல்லை கத்தாரில் இருந்தோ துபாயில் இருந்தோ இல்லை கல்ஃப் கண்ட்ரீஸில் வேறு எதுவும் நாட்டில் இருந்தோ அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி, பக்கத்துலேயே இருந்து அடிச்சிக்கலாம்ல. அதனால் அப்படி கொண்டு போய் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டான். அந்த இதை பூரா மொத்தமாக அழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 90% பேஸ், அமெரிக்காவோட பேஸை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நாடுகள்லாம் கதறிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் ஏன்டா இவங்களை கொண்டாந்து அமெரிக்காக்காரங்களை கொண்டாந்து நம்ம உள்ளே விட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவன் பேஸை பூரா அழிக்கிறானே, ஆனால் காப்பாற்றுறதுக்கு அமெரிக்கா வரணும்ல, வரல.
இந்த லட்சணத்தில் நடுவில் என்ன ஆயிருக்குது அப்படின்னா, ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு பெரிய போர்க்கப்பல் 2 போர்க்கப்பல் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. எதுக்கு? ஈரானுக்கு எதிராக சண்டைக்கு போடுறதுக்கு அந்த போர்க்கப்பலை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. அந்த இவங்க அடித்த அடியில் பார்த்தோன்னே, இவன் இஸ்ரேல் அடித்த அடியை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த கப்பலை ரிவர்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த கப்பல் ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பல் மேலேயே போட்டிருக்காங்களாம். போட்டு அதை செயல்பட விடாமல் செஞ்சு, செயல்படாத அளவுக்கு அதை வந்து இயங்க முடியாத அளவுக்கு செஞ்சிட்டதாக சொல்கிறாங்க. அது பக்கத்தில் 1200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தள்ளி போயிடுச்சான். முதல்ல 300 கிலோமீட்டர் தூரத்தில் நின்ன ஈரான்லேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் நின்ன போர்க்கப்பல் 1200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதை அட்டாக் பண்ணி அந்த 1200 கிலோமீட்டரில் தள்ளி நின்னதுக்கப்புறம் தான் அடிச்சிருக்கான் ஈரான். அது 300 கிலோமீட்டரில் இருக்கும்போது அடிக்கல, 1200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது தான் அடி பிரிச்சிருக்கிறான். பிரித்ததுனால தான் என்ன பண்ணியிருக்கான், கப்பல் வந்து செயலிழந்த நிலைமைக்கு போய் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வேற ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்க, அந்த கடற்படை தளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இதில் வர தகவல் பல தகவல்கள் வருது, எதை நம்புறது எதை விடுறதுன்னு தெரியல. இது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணால் ஜெரால்டு ஆர்ஃபோர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், அதுவும் கிட்டத்தட்ட ஆபிரகாம் லிங்கனுக்கு நிகரான ஒரு கப்பல். கிட்டத்தட்ட 5000 இராணுவ வீரர்களை அதில் வச்சுக்கலாமா, அந்த அளவுக்கு பெரிய கப்பல். 75க்கும் அதிகமான போர் விமானங்களை அந்த கப்பல்லே வச்சுக்கலாமா, அவ்வளோ பெரிய கப்பலாம் அது. இது மின்சார இதில் அணுவில் இயங்குகிற கப்பலாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கப்பலை அடித்து கொளுத்தி விட்டதில் அந்த 75 விமானங்களும் போர் விமானங்கள் மொத்தமும் காலியாம். கிட்டத்தட்ட 150-200 பேர்த்துக்கு மேலே காயப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா அந்த ஜெரால்டு கப்பலே இயங்க முடியாத நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பக்கம். இதுக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த நாட்டிலேயே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவிலையும் சரி, ஈரான்லேயும் சரி. இது வந்து அதிக பிரசங்கித்தனமான வேலை, இது தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத சண்டை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவன் சும்மா இருந்தவனை ஏன் போய் நோண்டுறான் அப்படிங்கிற. ஏற்கனவே ஒரு காணொலி போட்டால் சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கு எடுத்தான் ஆண்டிங்கிற மாதிரி. இப்போ நீ தேவையில்லாமல் பண்ணதுனால அவங்க இந்த பண்டிகை காலத்தில் அவங்களுடைய பண்டிகையை கொண்டாட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி இஸ்ரேலுக்காரனுக்கு மனசாட்சியாக இருக்காது, கொஞ்சம் கூட மனசு. 160 குழந்தைகள் 170 குழந்தைங்க ஒரு பள்ளியில், அந்த பள்ளியில் குண்டை போட்டு அந்த 170 குழந்தைகளை கொள்றதுன்னா அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு தானே செய்கிறான். அங்கே என்ன இருக்குது அப்படி. இப்போ கமேனியை கொண்டான், கமேனி இந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சு கொண்டு போட்டான், அதுவே தப்பு. முதல்ல போர் குற்றம் அதுவே. இவங்க 2 பேருமே போர் குற்றவாளிகள். ஒரு நாட்டின் தலைவர் எப்படி கொல்லலாம்? அது எந்த அதிகாரம் இருக்குது? இப்போ நம்ம ஊரில் இறங்கி நம்ம பிரதமரை போட்டால் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்போ அவன் அடிக்க மாட்டானா? பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஏதாவது சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா புரியலையா? மென்டல் ஆகிட்டாங்களான்னு தெரியல. ஏன்டா அவனுடைய சேஃப்டிக்கு, அவனுடைய பாதுகாப்புக்கு அவன் அணு உலை தயாரிக்கிறான், யுரேனியத்தை செறிவூட்டி அவங்க மின்சாரம் எடுக்கிறான். இன்னும் வாகனங்களுக்கு போக்குவரத்துக்கு நிறையா மின்சாரம், அதாவது அணுனால நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அணு குண்டும் தயாரிக்கலாம். அவன் நாட்டுக்கு அவன் தயாரிச்சுட்டு போகிறான். அப்போ இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் வந்து உன்னை பார்க்க சொன்னான்ல, பார்த்தான்ல, கூப்பிட்டான்ல, வந்து பாருங்கப்பா, நீ யார் வேணால் பாருங்கப்பா. ஐநாவுடைய அணு சக்தி முகமைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டா ஒருத்தனை போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வாங்க தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நாங்கள் அணுவை செறிவூட்டுறோம், ஆனால் அதை நான் அணு குண்டாக தயாரிக்கவில்லை, எங்களுக்கு மின்சாரத்திற்காக நாங்கள் செறிவூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்பலைன்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டியதானே. எதுவுமே செய்யாமல் அவன் வரக்கூடாது, என் நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவனை அட்டாக் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. அப்படியே அவன் வரக்கூடாது, என் நாட்டில் கால் வைக்காதன்னு சொன்னாலும் நம்ம யாருங்க அவன் நாட்டில் போய் அடிக்கிறதுக்கு? அவனுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஏங்க அவன் நாட்டுக்காக செய்கிறாங்க, அவன் நாட்டை காப்பாற்றுறதுக்காக செஞ்சுக்கிறாங்க. இப்போ உன் நாட்டில் வந்து அவன் வந்து அணுகுண்டு தயாரித்து உன் நாட்டில் கொண்டு போடுறான் அப்படின்னாக்கா அதில் தப்பு இல்லை. அவன் அணுகுண்டு தயாரிக்கிறதுனால உனக்கு எதுவும் பாதிப்பு அப்படின்னா தப்பு. அவன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்களை தொடாத வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தொட்டால் மரணடி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி போய் அவன் நெதன்யாகு பேச்சை கேட்டுக்கிட்டு போய் இறங்கி இப்போ நேட்டோ நாடுகளும் வரமாட்டேங்குது, உலக நாடுகளும் வரமாட்டேங்குது. பாகிஸ்தான் பாகிஸ்தானுங்கிறேன், சைனாவும் ரஷ்யாவும் வடகொரியா, இந்த 3 நாடுகளும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் போல். இப்போ நீ என்ன பண்ணுவ? உனக்கு சப்போர்ட் யார் அடிப்பாங்க? ஒரு சண்டை வந்தால் இப்போ நீ ஒன்றையவே காப்பாற்றிக்க முடியல. உன் நாட்டிலே இருக்கிற மக்களே உனக்கு எதிராக போராடுறாங்க. ஒரு நாடு ஒரு போருக்கு போகுது அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னா, அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து
முழுசாக நிற்கணும். அந்த இராணுவத்து பக்கம், அந்த நாட்டினுடைய தலைவர் பக்கம் நிற்கணும். அப்போ தான் எந்த நாடாக இருந்தாலும் போரில் ஜெயிக்க முடியும். இப்போ ஈரானுக்காரன் நிற்கிறானே. இப்போ அயதுல்லா அலி காமேனி இறந்த பிறகும், அதுக்கப்புறம் அவர் வந்து முஸ்தபா காமேனி அப்படிங்கிறவர் காயம்பட்டதுக்கு அப்புறமும் அந்த படைகள் வந்து அவங்களுடைய டார்கெட்டை அடித்து நொறுக்குது அப்படின்னா, அப்போ வந்து அது முதல் தலைமை, 2வது தலைமை, 3ஆம் தலைமை, 4ஆம் தலைமை, 2, 6, 7 பேரை வரிசையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அயதுல்லா அலி காமேனினா முஸ்தபா காமேனி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், கிட்டத்தட்ட 6, 7 பேர் இருக்காங்களாம் வழி நடத்துறதுக்கு. ஒரு நிலைனா ஒருத்தர், அடுத்தது இல்லைனா அடுத்தது அந்த மாதிரி. அப்போது அவங்கள பற்றி முழுசாக தெரியாமல், அவங்களுடைய ஆயுத பலம் என்னன்னு தெரியாமல், அவங்களுடைய எதுவுமே தெரியாமல் கொண்டு போய் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அவருக்கு காசை கொட்டி, பணத்தை கொட்டி, அமெரிக்கா தன்னுடைய உலக வல்லரசு என்கிற பிம்பத்தை இழந்து விடுற நிலைமையில் இருக்குது. அந்த இடத்திற்கு ஈரான் வர போகிறதாக சொல்கிறாங்க. ஈரான் வந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அடித்த அடி அந்த மாதிரி, அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடித்த அடி அந்த மாதிரி. ஆனாலும் அவர்களுடைய ஆயுதங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தகவல் என்ன அப்படி வருதுன்னா, 4 வருஷங்களுக்கு போர் புரியலாம் அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களுக்கு. ஈரானிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு 4 வருடங்கள் போர் நீடித்தாலும் அவர்கள்ட்ட போரிடுவதற்கு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. அது கேட்டால் பகீருங்குதுல, பக்குங்குதுல. 4 வருஷம் தாங்க வேணாங்க. 15 நாளைக்கே தாங்கலைவங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடித்து ஓட விட்டுருக்குறான். பல ஆயிரம் கோடி ரூபா, பல லட்சம் கோடி ரூபா நட்டப்பட்டிருக்காங்க. அவன் 4 வருஷத்துக்கு ஆயுதத்தை செஞ்சு வச்சிட்டானா, நீ ஒன்றுமே பண்ண முடியாது அவனை இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தேவையில்லாமல் கொண்டு போய் வாயை கொடுத்து சூவை புண்ணாக்கிக்கிட்ட கதையாக வந்து இவங்க வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற இந்த பரதேசிங்க 2 பேராலையும் இப்போ பாதிக்கப்பட போகிறது யார்? இவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். ஒரு அப்பாவி நாட்டை போய் அடிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாதிக்கப்பட போகிறது உலகமே பாதிக்கப்பட போகுது இல்லை. அதில் வீரவேசமாக வசனம் வேறு பேசுகிறாரு ட்ரம்ப்பு. இன்னும் ஹார்முஸ் ஜலசந்தியை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து உணர்வு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா? அதனால் இவங்களும் தானே இப்போ பலன் அடைகிறாங்க. எல்லோரும் தானே இப்போ எல்லா ஐரோப்பிய நாடுகளும் தானே பலன் அடைகிறாங்க. பலனடைகிறவங்க எல்லாருமே வாங்கன்னு தானே கூப்பிட்டோம். யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நீ போய் காலை நீட்டி உங்களுக்குனா எவன்டா வருவான்? லூசு பயிலாட்டம் பேசிக்கிட்டு தெரியுறீங்க. என்ன வேணா ட்ரம்ப்பு சார் என்ன போங்க, மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டாந்து விட்டீங்க. உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதைலாம் வச்சுருந்தோம். நாங்கள் வந்து இங்கே நாட்டிலேருந்து வர்றாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, உருள்றாங்க, புரள்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு வரி அதிகமாக போடுவீங்க. ஈரான்காரன் சும்மா இருந்தால் மேலே குண்டு போடுவீங்க. இப்போ போட்டு அடியில் இப்போ 2 கப்பலும் போச்சுனாவே, இப்போ ஜெரால்ட் ஃபோர்டும் அப்ரஹாம் லிங்கன் 2 கப்பலும் போனாவே உங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபா நட்டம் வரும். அதில் என்ன 75 விமானங்கள் இருக்குங்கிறான் ஜெரால்ட் ஃபோர்ட்லேயே. இன்னும் அப்ரஹாம் லிங்கன் அதோட பெரிய கப்பலாக இருக்கும் போல் இருக்குது. அதில் இன்னும் அதிகமான விமானம் நிப்பாட்டியிருப்பீங்க போல் இருக்குது. இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குறதுன்னு தெரில. இதெல்லாம் மக்களுடைய வரி பணம் தானே. எந்த பணத்துலேருந்து சேர்த்திக்க? ஊரை கொள்ளையடிச்சு உலையில் போட்டது தானே இதெல்லாம். அப்போ அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து ஈடுகட்ட போகிறீங்க? எப்படி அந்த பணத்தை திரும்ப வாங்க போகிறீங்க? மற்ற நாடுகளுக்கு ஆயுதத்தை செஞ்சு வச்சு விற்று அது மூலமாக பணம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறீங்க. எப்படியோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த நாடுகளில் சிக்க வச்சு அவங்க மேலே குண்டை போட்டு ஒன்று போட்டு இப்படியே பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயமா தெரியலை. உலகத்துக்கே தெரியல, நமக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே தெரியல. காலம் பதில் சொல்லும். ஈரான் எனக்கு என்னமோ சூப்பர் பவருக்கு வந்துடுமோ, உலக வல்லரசாகி மாறி விடுமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவன் எவ்வளோ பொருளாதார கட்டமைப்பு இவ்வளோ வலுவாக இருந்தாக்கா அவன் வரிசையாக இவ்வளவு 4 வருடங்களுக்கு அவர்கள் வந்து மிசைலை தயாரித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுல அப்போ எவ்வளோ சொல்கிறாங்கல்ல, அப்போ எவ்வளோ வலுவான கட்டமைப்பாக இருக்கணும். பொருளாதாரமும் சரி. ஏன்னா ஆயிலை வந்துட்டு நிறைய விளையுது. அதனால் வந்து ஆயிலை விற்று காசு நிறையா வச்சுருக்காங்க, செய்கிறாங்க. உலக வல்லரசு அப்படின்னு பொய்யான ஒரு இதை பார்த்து நாங்கள் அதை பண்ணிடுவோம், நாங்கள் இதை பண்ணிடுவோம், நாங்கள் இவ்வளவு பண்ணிடுவோம், நாங்கள் அவ்வளவு பண்ணிடுவோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும், போனதாக்கும் வந்ததாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதார விட்டு இப்போ அடி வாங்கின இடத்த தேய்க்கிறதுக்கு கூட யோகிதை இல்லாமல், வக்கு இல்லாமல், அதில் மருந்து வச்சு கட்டுறது கூட முடியாமல் வீணாக வெட்டி பில்டப்பு பாருங்கள். இனிமேல் நாங்கள் பயங்கர அடிக்கிறோம் பாருங்கள். அமெரிக்கா எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். இந்த பில்டப் வேறு ட்ரம்ப்பு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இல்லையாங்கிறது ஒரு பக்கத்து இருக்குங்க. அடுத்த நாட்டு மக்கள் இப்போ நம்ம ஊரில் கேஸில் 150 கோடி மக்களை கொண்ட 140 கோடி மக்களுக்கும் அதிகமாக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில், நம்ம நாட்டில் நமக்கு கேஸு வரல இல்லை. அவன் எதை நம்பி இருந்தான்? அதை நம்பி தானே இருக்கிறான்.
நம்ம ஆளுங்களுக்கு தான் மூளையே இல்லையே, நம்ம ஆளுங்களுக்கு தான் மூளையே இருக்காது. எதையாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிப்போம். நம்ம பாலைவனங்களில் போய் நம்ம பாலைவனம் தார் பாலைவனத்தில் நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 90% பாலைவனம் நம்மள்ட்ட இருக்குது. இந்தியாவோட கண்ட்ரோலில் எல்லைக்குள்ளே இருக்குது. அதில் போய் எங்கேயாவது பெட்ரோல் இருக்கா டீசல் இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு தேட மாட்டாங்க. எந்த மாநிலத்தை அழிக்கலாம் அந்த மாநிலத்தில் போய் நோண்டுறா. அப்போ தமிழ்நாட்டில் வந்து டெல்டாவில் வந்து போடுறா ஓட்டையை. ஏன்டா டெல்டாவில் ஓட்டை போடுறீங்க, குருடாயில் எடுக்கிறீங்க அப்படின்னா, டெல்டாவில் தானே பயிர் நல்லா விளையுது. பயிர் நல்லா விளையுது, டெல்டா தானே விளையுது. அப்போ டெல்டாவில் ஓட்டை போட்டு எடுத்தால் தான் பயிர் நாசமாக போவோம், விவசாயம் நாசமாக போவோம், தமிழ்நாடு நாசமாக போவோம். அதுக்காக தான் டெல்டா வந்து ஓட்டை போட்டாங்க. பாலைவனத்தை போய் தேடுங்கடா, எங்கடா பெட்ரோல் இருக்குன்னு பாலைவனத்தை போய் தேடுங்கடா. இங்கே தாங்க நிறைய பெட்ரோல் இருக்குங்கிறாங்க. இங்கே நிறையா இருந்தால் இருந்துட்டு போகுதுடா, பாலைவனத்தில் மட்டும் தேடிட்டு வாங்கடான்னா அதுக்கு உரைக்க மாட்டேங்குது. என்னமோ நம்ம என்ன இவங்களை வந்து ஒன்றிய அரசு கிட்ட மோடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போய் நிற்க போகுது நாடு, இனிமேல் இன்னும் சொச்ச காலத்துக்கு எங்கே கொண்டு போகிறார் மோடின்னு தெரியல. சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள்.